ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. அன்புடைய ஊடகங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐபிடிஎஸ் என்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். இன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்போராட்டத்தில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பது நான் வாய் திறந்து பேசுகிறேன்னு சொன்ன பேசாம இருக்க மாட்டேன். நாவுக்கரசு கண்டிப்பா பேசுவேன். எனக்கு அநீதி விளைக்கப்பட்டிருக்கிற அது ஒரு நாள் பேச சொல்லியிருக்கேன். சமூக வலைதளங்களே பல்வேறு விதமான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சொல்றாங்க. அந்த செய்திகளுக்கெல்லாம் விளக்கம் நான் கொடுக்கிறேன். இப்போ ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் அடுத்து போடணும், எஃப்ஐஆர் மேல குவாஷ் பெட்டிஷன் போடணும், அடுத்து வழக்கு இருக்கு. 2 மாதம் கழிச்சு இந்த வழக்கிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் நிறுவனத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விஷயங்களை மனம் திறந்து பேசுறேன். அது வரையும் இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு பொய்யான செய்தி பரப்புவதை நிறுத்திங்க. அதுக்கு மேல என்ன ஐபிடிஎஸ் நிறுவனத்தை பற்றியும் மற்றும் அவதூறான விஷயங்களை பரப்புனீங்கன்னா நிச்சயமா அவதூறு வழக்கு வாய்ப்பு தொடுப்பேன். கொஞ்சம் பொறுமை நிதானத்தை இருங்க, நிதானமா வாயை திறப்பேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த வழக்கு அடுத்த கட்ட எலெக்ஷன் பெட்டிஷன் போடணும், அடுத்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும், இன்னும் சில சட்ட போராட்டங்கள் இருக்கிறது. அதை விட்டு இன்னைக்கு என்ன ஏதோ மிகப்பெரிய லெவல்ல சித்தரிக்கப்பட்டிருக்கீங்க, பொய்யான செய்தி பரப்பிட்டிருக்கீங்க. அத்தனைக்கு நான் உரிய விளக்கம் கொடுக்கிறேன். அதுவரையும் கால அவகாசம் கொடுங்க. சோ நிச்சயமா உண்மை ஒரு நாள் வரும். இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கு கழுதைகளோடு கழுதை பேரத்திற்கும் எனக்கு என்ன சம்பந்தம்ன்றதை விரைவில் பேசுறேன். அதுவரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா எல்லாம் பொய் வழக்கு போட்டுருவாங்க. ஒரு செகண்ட் ஆகும் உண்மையை சொல்றதுக்கு. எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு வழிகள் இருக்கு, வேதனை இருக்கு, அடி வாங்கியிருக்கேன், உத வாங்கியிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன், அவ்வளவு மன உடைச்சு இருக்கேன். மோகன்ராஜ் படத்துல தூங்கப்படாம இருக்கிற மாதிரி கஸ்டடியில கடுமையான வழிகளை வேதனை ஏற்படுத்தப்பட்டிருக்கேன். ஜெயில 34 வருஷம் வனவாசம் ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் வழி நிவாரணம் என் உண்மை ஒரு நாள் வரும். அதுவரை நிதானமா இருங்க. இதுல உண்மை இருக்கு, நான் பேசுறேன். அதுவரையும் இந்த சமூக வலைதளங்கள்ல பொய்யான செய்திகளை பரப்பி ஐபிடிஎஸ் நிறுவனம் இப்படி பண்ணிருச்சு, அப்படி பண்ணிருச்சு, அப்படி இப்படி இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஆனா இது வருத்தம் அளிக்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம், பல குடும்பங்கள் அதை நாடி பொழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, ஒரு தமிழனா, ஒரு கருப்பு தமிழனா இருந்து பிரசாந்த் கிஷோர் இருந்து சுனில் இருந்து வடநாட்டுக்காரன் எல்லாமே விஓபலர் தமிழ்நாட்டுக்கு தலைவர்களை ஏமாற்றி திண்டு போவானுங்க. ஆனா 25 ஆண்டுகள் அந்த களத்தில் ஆய்வு பணி செய்து கொண்டு ஒவ்வொரு முறையும் ஆய்வை நான் சக்சஸ் பண்ணிருக்கேன். 65 ஆய்வு விடப்பட்டிருக்கேன். உங்க ஊடலை செஞ்சு ஒவ்வொரு முறையும் 10களை செஞ்சு ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் நிச்சயமா நான் வென்று வருவேன். சட்ட போராட்டம் இருக்கிறது. அதனால தயவுக்கு ஐபிடிஎஸ் நிறுவனத்தை பற்றியும் என்னை பற்றியும் பொய்யான செய்திகள் பரப்பதை நிறுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமா அது இதுக்கு மேல யாராவது பொய்யான செய்தி பரப்புனீங்கன்னா நான் கண்டிப்பா அவதூறு வழக்கு, யார் ஒருவராக அவதூறு வழக்கு தொடுப்பேன் என் நிறுவனத்தின் சார்பில். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, இது புரோக்கர் கம்பெனி அல்ல. இதுக்கான ஊரிய விளக்க நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். நான் அன்னைக்கும் பேட்டலன்னு சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன். ஆனா சமூகத்துல நிறைய பேர் கண்டமேனிக்கு கற்பனை கவிதைகளை அடிச்சு வடியமிச்சு விடுறீங்க. அப்படி அல்ல, நிஜம் இருக்கிறது, உண்மை இருக்கு. ஒரு நாள் வரும். பொய் உடனே வந்துடும். உண்மை வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதெல்லாம் 2 மாசம் கழிச்சு நான் மனந்திருந்து பேசுறேன். அதுவரை நிதானத்தை கடைப்பிடிங்க நான் வேண்டுகோளை வைக்கிறேன். இதுக்கு மேல சமூகத்துல யாராவது பொய்யான செய்திகளை பரப்பி பொய்யான ஐபிடிஎஸ் மேல ஏதாவது செஞ்சீங்கன்னா நிச்சயமா அவதூறு வழக்கு நான் தொடுப்பேன்றதை நான் இந்த பத்திரிகையோட தெரிவித்துக் கொள்றேன். ரொம்ப நன்றி. ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா போன 6 மாதங்கள் எலெக்ஷன் முன்னாடி ஜான் ஆர்கெஸ்ட்ரா எவ்வளவு முறை தொடர்பு கொண்டு பேசினேன், விஜய் அவரோட எவ்வளவு முறை தொடர்பு கொண்டு பேசினேன், இதே ஆதவர்ஜனா வாய்ஸ் ஆஃப் காமன்ல எவ்வளவு முறை பேசினேன். நிறைய விஷயங்கள் உண்மைகள் பேச வேண்டிய காலம் இருக்கிறது. கட்டாயம் பேசுவேன். 6 மாசம் விஜய்க்காக நான் வேலை பார்த்தேன். விஜய் முதலமைச்சர் சொன்னதே நான் தான், டேட்டாஸ் கொடுத்து நான் தான். நிறைய உண்மைகள் இருக்கு. நிதானமா இருங்க, நான் பேசுறேன். இப்போ என்னன்னா அதுக்கு முன்னாடியே நீங்களே கற்பனை கதையெல்லாம் எழுத வேண்டாம். சமூக வலைதளத்துல அவ்வளவு எழுதுறீங்க. இந்த குமுத ரிப்போர்ட்ல பாக்குறேன் என்னென்னவோ எழுதுறீங்க. அதெல்லாம் சம்பந்தமே இல்ல. இது விஷயமே வேற. நான் சொல்றேன். ஆனா இப்ப வேண்டான்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா 100% நான் பேசுவேன். இப்போ ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போடணும், அதுக்கு அடுத்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும், இன்னும் நிறைய சட்டவிதான விஷயங்கள் முன்னெடுக்கணும். அதெல்லாம் முன்னெடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு முழுமையாக இந்த வழக்கு தள்ளுபடியாகிற போது நிச்சயமா உங்களை சந்திச்சு நான் பேசுவேன். எனக்கு ஏற்பட்ட அநீதியை மக்களிடம் கொண்டு செல்வேன். ஐபிடிஎஸ் நிறுவனம் ஒரு கருப்பு தமிழனா சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து உருவாக்கி வளர்ந்தப்பட்ட இயக்கம். எனக்கு மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளை மீண்டும் வெளியே வருவேன். உண்மை இருக்கு, எனக்கு விட்டுப்பட அநீதி நிச்சயமா ஒரு நாள் பேசுவேன். அதுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களை பல்வேறு கருத்துக்கள், பொய்யான கருத்துக்கள், அதுதான் வருத்தம் அளிக்குது, வேதனை அளிக்குது. எனக்கும் குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு. அந்த நிறுவனத்துக்குள் பல பேர் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நிறுவனத்தை அவங்க இஷ்டத்துக்கு இப்படி போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் விளக்கம் தரேன். ஏன்னா நீதிமன்றத்தில் அந்த கண்டிப்பா அந்த வழக்குல வெற்றி பெறும். வெற்றி பெற்று ஒரு நாள் கண்டிப்பா என்ன நடந்தது, இதுக்கும் எனக்கும் என்ன உறவு, நான் எம்எல்ஏ என்ன பேசினேன், எம்எல்ஏ என்னிடம் என்ன பேசினாங்க, அதுக்கடுத்து இந்த வழக்கில் உள்ள 16 பேருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், எல்லா விஷயத்தையும் நான் பேசுவேன். ஆனா இப்ப பேச விரும்ப
விரும்பல. அதனால நீங்க பாட்டு கற்பனையில இந்த யூடியூப்ல சமூகத்துல நிறைய அள்ளி விடுறீங்க. அள்ளி விட வேண்டாம். திரைக்கதை வசன டைரக்ஷன் எல்லாம் முடிக்க வேண்டாம். உண்மை இருக்கிறது. எனக்கு விட்டது அநீதி ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். தர்மம் வெல்வதற்கு சில காலங்கள் ஆகும். அதுவரை பொறுமையா கடைபிடிங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை, ஒரு கம்பெனியை இத்தனை 5 ஆண்டுகளாக 25 ஆண்டுகள் சர்வேல அனுபவம் பெற்ற என்ன மிகப்பெரிய லெவலில் விமர்சனத்துக்கு உட்படுத்துறீங்க. அது வருத்தம் அளிக்கிறது. என் குடும்பத்தை பாலும் வருத்தம் அளிக்கிறது. ஆகவே பொறுமையை கடைபிடிங்க. நிச்சயம் ஒரு நாள் சட்டம் நீதியும் நம்புகிறேன் வெல்லும். அன்னைக்கு வாய் திறந்து நான் பேசுகிறேன். எனக்கு ஏற்பட்ட அநீதியை உங்களிடம் சொல்றேன். எவ்வளவு மனவேதனை, 37 நாள் சிறைவாசம், மனவலி இருக்கு இல்லன்னு சொல்ல, உண்மை இருக்கு. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நேரம் இல்ல. அதை மட்டும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரன் சொல்லிதான் நீங்க குதிரை பேரத்துல ஈடுபட்டீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கேள்விக்கு நான் 2 மாசம் கழிச்சு விடை தரேன். அந்த கேள்விக்கு ஒரு சீரியல் மாதிரி தான், படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு விளக்கம் தரேன். அது வரையும் பொறுமை மட்டும் கடைபிடிங்க. இதுல அவங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு, இந்த 16 பேருக்கு எனக்கு என்ன தொடர்பு, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். அதுவரை பொறுமை காலுங்க. அதை விட்டுட்டு நீங்க பாட்டு நிறைய கருத்துல பதிவிட வேண்டாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, அதனால நடுநிலையாக நான் செயல்பட்ட கம்பெனி, யார் ஒருக்கும் சாதக பாதகம் இல்லாம செயல்பட்டிருக்கேன். எல்லாத்தோடும் கலந்துரையாடப்பட்டிருக்கேன், பேசப்பட்டிருக்கேன். ஆகவே நிதானத்தை கடைபிடிங்க. உண்மை வரும். அதை நீங்களா ஒவ்வொருத்தரா எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா பேசுறீங்க. அதான் சங்கடம் வலிக்குது, மனவலி ஏற்படுது. பல கோடிகளை நிறுவனத்துக்கு நான் செலவிடப்பட்டிருக்கேன். சும்மா ஒரு நிறுவனம் நடத்தல. அதனால பல சர்வேகளை ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதலமைச்சர் சொன்னது நான் தான். யாராவது சொன்னாங்களா? அப்படி இருக்கிற போது இன்னைக்கு ப்ரூஃப் செஞ்சுட்டு மக்கள் முதல் நிற்கக்கூடிய நபர். அப்படி இந்த வழக்கில நிச்சயமா ப்ரூவ் பண்ணுவேன், ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன். அதனால அது வரையும் பொறுமையா கடைபிடிங்க. சோ அதை விட்டுட்டு கற்பனையில் நீங்க பாட்டு அப்படியா இப்படியா 2 கோடியா 1 கோடி தெரு கோடியில் நின்று கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் பேசுவேன். தெருக்கோடிட்டு இருக்கேன். கோடியும் வாங்கல, அதையும் வாங்கல, தெருக்கோடிட்டு இருக்கேன், பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வேற ஒண்ணும் நான் கேட்கல. வலிக்குது. நன்றி 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 நன்றி. 14 பேர் உங்களை தவிர மீதி 13 பேருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? இல்ல, அதை பத்திய விளக்கங்கள் கண்டிப்பா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்ப வேண்டாம், நிச்சயமா விளக்கம் கொடுப்பேன். அதோட பொறுமையா மட்டும் கடைபிடிங்க. பொய்யன் செய்ய மட்டும் புறப்பட்டா நான் பேசுறேன். நான் கட்டாயம் பேசுறேன். அதுக்காக வெயிட்டிங், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா சட்டம் நீதிமன்றத்தினுடைய வேலை இருப்பதனால கட்டாயம் இருக்கு. கட்டாயம் உண்மை இருக்கு, அநீதி இருக்கு. நான் அதை பத்தி பேசுறேன். அதுவரை என் தயவு கூர்ந்து இருகரம் கூப்பி, நான் தமிழன், விவசாய குடும்பத்தை சேர்ந்து வந்தவன், அநீதிக்கும் துரோகத்திற்கும் யார் ஒரு ஏமாற்றத்துக்கும் செல்லக்கூடிய நபர் கிடையாது. நாவுக்கரசன் பேரு இன்னைக்கு வரையும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். 25 ஆண்டுகளா ஊடகவியலாளர்கள் என்னை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிருக்கீங்க. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவால் சறுக்கலான நேரம். இதுல மீண்டும் எழுந்து மறுபடியும் ஊடகவியலாளர் சந்திப்பேன், எல்லாம் இது பண்ணுவேன். இந்த நீதிமன்றத்தினுடைய வடிவமைப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு முழுமையாக என்னென்ன தொடர்பு, என்னென்ன விஷயம், எல்லா விஷயமும் டேட்டாவா, புள்ளி விவரமா, தரவுகளோடு நான் பேசக்கூடிய நபர். அதனால ஆதரவோடு பேசுறேன். இவர் சொன்ன அத்தனை கேள்விக்கும் விடை இருக்கிறது. இப்போது விடை இல்லை, அதுக்கு மட்டும் பண்ணீங்க. நிச்சயமா விடை கொடுக்கிறேன். சோ அதுவரை பொறுமை மட்டும் கடைபிடிங்க. தவறான செய்திகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. ரொம்ப நான் தாழ்மையோட நன்றியோட கேட்டுக்கொள்ள. நன்றி. ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2%க்கு மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க.